எதை வழிபடல சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் எழுந்துக்கிறேன், ஒரு ரூபாய் மேல காலை வச்சிடுறேன், உடனே என்ன பண்ற? 1 ரூபாய், ஏதோ 2000 ரூபாய் நோட்டுன்னா பரவாயில்ல, குனிஞ்சி எடுப்பேன், கண்ணுல விட்டுப்பேன். 1 ரூபாய் தானேன்னு போயிடுறேனா? என்ன பண்ற? ஏன்? சரி, இப்ப எழுந்துக்கிறேன், அவர் புஸ்தகத்தை கீழே போட்டுறார். நான் போற சமயத்துல கால் பட்டுறது, புஸ்தகம் தானே, சாரி அப்படின்ட்டு போறேன்னா என்ன பண்ற? அதையும் தொட்டு கும்பிடுற. எதை கும்பிடல சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாரும் தமிழ்நாடு தானே. சிதம்பரத்துல பகவான ஆகாயமா வழிபடுறோம். அதே மாதிரி காற்றா எங்க வழிபடுறோம்? காளஹஸ்தியில. திருவண்ணாமலையில நெருப்பா வழிபடுறோம். திருவானைக்காவல்ல நீராக வழிபடுறோம். காஞ்சிபுரத்துல நிலமாக வழிபடுறோம். எதை வழிபடல சொல்லுங்க? விலங்குகளை வழிபடுறோம். விலங்குகள் எல்லாம் மூஷகம்னா பிள்ளையாருக்கு வாகனம், இல்ல சிம்ம வாகனம், கருட வாகனம், விலங்குகளை வழிபடுறோம். எதை வழிபடல? நம்ம பஸ்ஸ வழிபடுறோம், காரை வழிபடுறோம். ஆயுத பூஜை அன்னைக்கு பஸ்ஸா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ஸ்கூட்டியா இருந்தாலும் சரி, குழந்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு சைக்கிளா இருந்தாலும் சரி, நடவண்டியா இருந்தாலும் சரி, அதையும் ஒரு பூஜை. வழிபாடுனா என்ன? ஒரு பூஜை இருக்கும். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜையை பண்றோம். அம்மா அப்பாவை வழிபடுறோம். அம்மா அப்பாவை வழிபடுறோம். இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. வெளிநாட்டுல இப்ப மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. வருஷத்துல ஒரு நாள் இன்னைக்கு மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி பர்த்டே மாதிரி இதை கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம பண்பாடு கலாச்சாரத்துல எப்பவுமே என்னைக்குமே பெற்றோர்களை கும்பிடுறோம். ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து நமஸ்தே வணக்கம்னு சொல்றோம். அந்த குழந்தைக்கு நம்ம ஏன் வணக்கம் சொல்லணும்? அது வயசு கம்மி தானே, அது நம்மளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது இல்ல. நம்மளும் வணக்கம்னு சொல்றோம். ஏன்? அதே இறை தத்துவம் அந்த குழந்தைகிட்டையும் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பூமியா வழிபடுறோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜையை பண்றோம். காலையில எழுந்த உடனே பூமியை கும்பிடணும். எழுந்துக்கிறோம், கட்டில்ல படுக்கிறோம், எழுந்து அந்த பாதம் கீழே படுறதுக்கு முன்னாடி அம்மா உன்னை நான் மெதிக்கிறேன் என் காலால. என்னெல்லாம் பண்ணிருக்கோம் இந்த பூமியில, எவ்வளவு நடந்திருப்போம், இந்த காலால எவ்வளவு நடந்திருப்போம், எவ்வளவு பேரு. அதனால மன்னிச்சுக்கோ. காலால பெச்சா கும்பிடுவோம் இல்லையா? காலை வைக்க போறேன், என்ன மன்னிச்சுக்கோ தாயே. ஒரு பாவனை. இப்ப நான் சொல்றது எல்லாமே பாவனை தான். பூஜை பண்ணலனாலும் பரவாயில்ல, வழிபாடு இல்லைனாலும் பரவாயில்ல, பாவனை. ஒரு பேப்பர் மேல காலை வைக்கிறோமோ, இல்ல ஒரு 10 ரூபாய் மேல காலை வைக்கிறோமோ, ஒரு பாவனை. இருப்பதெல்லாம் இறைவன் அப்படின்ற அந்த பாவனையை வெளிப்படுத்துறது நம்ம பண்பாடு கலாச்சாரம். அப்ப நம்ம வாழ்க்கையை எந்த பாவனையோட வாழ வேண்டும்? இப்போ பிறக்கறச்ச குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறக்கிறது, அம்மா அப்பா பெற்றோர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை இந்த பர்டிகுலர் ஃபேமிலியில பிறக்கிறது. அந்த பர்டிகுலர் ஃபேமிலி, அந்த
சுட்டு வட்டாரம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கூலு காலேஜ் படிக்கிறது சமுதாயத்தால கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு. குழந்தை அழறது, பசி, பால் கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தை வளர்கிறது, பசிக்கிறது, உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. காய்கறி பருப்பு எங்கேருந்து வருது? இதெல்லாம் பழம், விதவிதமா காய்கறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு காய் மட்டும் இருக்கா, கத்திரிக்காய் மட்டும் தான். யோசிச்சு பாருங்க, இந்த சிருஷ்டில வெறும் கத்திரிக்காய் தான், வேற காயே கிடையாது. எங்க பார்த்தாலும் கத்திரிக்காய். எப்படி இருக்கும்? கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரிகள், டெய்லி கத்திரிக்காய். காத்தால கத்திரிக்காய், மத்தியானம் கத்திரிக்காய், நைட்டு கத்திரிக்காய். காய்னா கத்திரிக்காய் மட்டும்தான். அப்படியா இருக்கு? விதவிதமா விதவிதமா விதவிதமான காய்கறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, விதவிதமான பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பருப்பு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, மூச்சு விடுறதுக்கு காத்து கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு மூச்சு விட்டுருப்போம் நம்ம எல்லாம். விட்டுருப்போம் என்ன, விட்டு இருக்கோம். இன்னும் விட்டா மூச்சு விட்டா போச்சுன்னுவாங்க. மூச்சு விடுறோன்ற உணர்வு கூட இல்லாம மூச்சு விட்டு இருக்கோம். எங்கேருந்து வருது ஆக்சிஜன்? எவ்வளவு ஆக்சிஜன் வேணும்? நம்ம லைஃப் எடுத்து பார்த்துப்போமே. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு மூச்சு? அது கூட தெரியாது நம்மளுக்கு. கவுண்ட் பண்ணிருக்குமா இன்னைக்காவது? ஒரு நிமிஷத்துல எவ்வளவு மூச்சு விடுறோம்? கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தூரம் மூச்சு விடுறோம்? அப்போ 1 ஹவர்ல எவ்வளவு மூச்சு? 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு மூச்சு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மூச்சு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மூச்சு? இன்ட்டு உங்களுடைய வயசு. அவ்வளோ மூச்சு விட்டுருக்கோம். அவ்வளோ ஆக்சிஜன் பகவானால, இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த மூச்சு விடுறது பகவான் நம்மளுக்கு இன்வாலண்டரியா பண்றது பெரிய ஆசீர்வாதம். இன்வாலண்டரினா நம்மளுக்கு அந்த உணர்வு கூட கிடையாது. மூச்சு விடுறோன்ற உணர்வு கூட கிடையாது. அந்த உணர்வு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? பேச முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி இங்க ப்ராப்ளம், அதனால இரு சொல்லு, ஏன்னா இதை விட்டாச்சுன்னா போச்சு, விவகாரமே பண்ண முடியாது. இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்கு அந்த இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போசிங் ஆக்சிஜனே இல்லாம ஒரு சிருஷ்டின்னு வச்சுப்போமே. இந்த சிருஷ்டியில ஆக்சிஜனே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் யோசிச்சு பார்ப்பேன் இதெல்லாம். சப்போசிங் ஆக்சிஜனே இல்ல இந்த சிருஷ்டிலனா சிலிண்டர் தான் வாங்கணும். நம்ம எல்பிஜி சிலிண்டர் மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிட்டு அட்டாச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பேசிட்டே இருப்போம், இது ஆயிடும். அதுக்குள்ள அடுத்த சிலிண்டர். அங்க என்ன பிரச்சனை? இப்பதான் பார்த்தோம் கொரோனா சமயத்துல ஆக்சிஜனுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு உயிர்கள் தத்தளித்து போயிடுது. நார்மலாவே ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரியா இருக்கு. மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்க்கறதுக்கு கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிண்டு நீங்க பண்ற யூசுவல் வேலைய பண்ணி பாருங்க. அப்ப அந்த அருமை புரியும். நம்ம யோசிக்கிறது இல்லை இதை பத்தி எல்லாம். யோசிச்சா வாழ்க்கையோடைய சுவையே வேற மாதிரி ஆயிடும். பார்க்கறதுக்கு கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, கேட்கறதுக்கு காது கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவோ விஷயம் இந்த காதால கேட்டிருப்போம். காது இல்லைன்னா
யோசிச்சு பாருங்க. காது இல்லைன்னா கேட்கறதுக்கு காது கொடுக்கப்பட்டிருக்கு. சுவைக்கிறதுக்கு ஒரு நாக்கு. இந்த நாக்கால என்னெல்லாம் விவகாரம் பண்ணிருக்கோம். நாக்கு இல்லைன்னா பேச்சு கிடையாது. உப்பு இல்ல, உப்பு இருக்கு, புளிப்பு. சரியான நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுவைக்கிறதுக்கு நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உணவை சாப்பிட்டா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு அக்னி, வயிற்றுல ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி டைஜஸ்டிவ் ஃபயர்னுவாங்க. சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் அதுதான் டைஜஸ்ட் பண்ணி ரத்தமாக ஆக்கிறது. பெரிய ஃபேக்டரி. இந்த சரீரம்ங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரி. ஃபேக்டரிக்கு எந்த ஃபேக்டரிக்கும் விசிட் பண்ண வேண்டாம். நம்ம சரீரத்தை பற்றி நம்ம படிச்சாலே போறோம். நம்ம பாட்டுக்கு சாப்பிடுறோம். யோசிச்சு பாருங்க. நீங்க வயிறு உள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வயிற்றுக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டைனிங் ஹால் போறீங்க. இட்லியா? போடு இட்லி. நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மேல இருந்து விழுது இட்லி. டவாக் டவாக் இட்லி விழுது. அப்புறம் சாம்பாரோட இட்லி சாம்பார் விழுது. அப்புறம் சட்னி. ஒரே காரம், மிளகா, தண்ணி. இங்க உள்ள உட்காந்து என்ன இவன் தின்றான், மாத்தி மாத்தி ஏதாவது தின்னுட்டு இருக்கான். அப்புறம் வடை வருது, ஒரு அப்புறம் திருப்பி இட்லி வருது. அப்புறம் திருப்பி மிளகா. அப்புறம் யாரோ கேசரி கொடுக்கறாங்க. அப்புறம் கேசரி. கண்டதையும் தின்றான். உள்ள உட்கார்ந்துட்டு பாத்துட்டு இருக்கோம். புரியுறது இல்ல? மேல இருந்து பாக்குறோம் என்னெல்லாம் மேல இருந்து சாப்பிடுற குழா வழியா வருது எல்லாம். அப்புறம் காஃபி சூடா. அப்பாடா முடிச்சானா? அந்த இறை தத்துவம் நினைக்கிறது இவன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனேதான் இது எல்லாத்தையும் நான் மிக்சியில போட்டு அரைச்சி. மிக்சியே கிடையாது, பகவான் தான் மிக்சி. அவ்வளவுத்தையும் டைஜஸ்ட் பண்ணி ரத்தமாக்கி நான் வேலை பண்ணணும். சீக்கிரம் சாப்பிடு. சுண்டல். யாரோ கோயிலுக்கு போயிட்டு வரா, சுண்டல். அது விழுது. புழக்கு. இவனுக்கு வியவஸ்தே கிடையாது. சாப்பிட்டுட்டே இருக்கான் இவன். அப்புறம் கடைசியில தண்ணி வருது. அப்பாடா முடிஞ்சுதா? வேற ஒண்ணும் இல்லையே. அப்பா மூக்க பிடிக்க சாப்பிட்டாச்சு. இனிமே ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் போட்டு பக்குவப்படுத்தி டைஜஸ்ட் பண்ணி எதெல்லாம் வெள்ள அனுப்பணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, எதெல்லாம் ரத்தமா ஆக்கணுமோ ரத்தமா ஆக்கி அதை ஹிருதயத்துக்கு அனுப்பிச்சு, அங்கேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பிச்சு இப்பேற்பட்ட ஒரு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டு இதை பண்ணிட்டு அப்பாடான்னு ரெஸ்ட் பண்றதுக்குள்ள பசி. அவ்வளோத்த சாப்பிட்டுருக்கான். ஒரே மணி நேரத்துல இந்த வேலை நடக்கிறதுனால பசி. மறுபடியும் சாப்பிடுறான். அப்பாடா ஆரம்பிச்சுட்டானா நிறுத்தவே மாட்டான் இவன். கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்மளுக்கு வேணும்ன்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணம் பண்ற அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்திக்கிறதுக்கு மனசு கொடுக்கப்பட்டிருக்கு. டெசிஷன் எடுக்கிறதுக்கு புத்தி, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பேசுறேன். நான் பேசினா உங்களுக்கு அது புரியணும்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா? நான் ஏதோ பேசுறேன், ஆனா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அத ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் புரிஞ்சுக்க கூடிய சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பாடு இங்க இருக்கு, நான் சாப்பிடணும். கையை கொடுக்கப்பட்டிருக்கு. எழுதணும், கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், காலு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பேசிட்டே இருக்கலாம். நான் எல்லாமே
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். ஏன் கொடுத்தா வாங்கிப்போம் இல்லையா? பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, சுவைக்கும் சக்தி எல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட இருந்து? அந்த இறை தத்துவத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். அதை தவிர நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி தராங்க, அதையும் வாங்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் காலேஜ்ல டீச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்லி தராங்க, அதையும் வாங்கிட்டு இருக்கோம். அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அங்க இருக்கிற பெரியவங்க குருமார்கள் நல்ல விஷயத்த சொல்றாங்க, அதையும் வாங்கிக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் இல்லைன்னா வாழ முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கு, தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு, தாகம் கொடுக்கப்பட்டிருக்கு, தண்ணீரும் கொடுக்கப்பட்டிருக்கு. காய்கறிக்கு செடி கொடிகள்லாம் வளரணும்னா அதுக்கும் ஜலம் தேவை. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்றேன், நான் ஒன்னும் புதுசா எதுவுமே சொல்லல. சூரியன் ஜலத்தை, அதுக்கு அந்த ஜலத்தை உரியிற சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜலம் மேகமாறுது, மேகம் வந்து மழையா பெய்யுறது, தானியங்கள் வளருகிறது, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்றோம். கன்சியூம்னா புரியுறது இல்லையா? எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கோம்னா இது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிட்டு உள் வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கணும்? யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு உதவி பண்ணாங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன சொல்றோம் அவங்களுக்கு? தேங்க்யூ. அந்த நன்றி உணர்வு இருக்கா இல்லையா? அப்ப இவ்வளோத்தையும் வாங்கிட்டு இருக்குமே நம்ம, அப்ப எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கணும் நம்மளுக்கு. காது கேட்கறது, கண்ணு தெரியறது, நாக்கு சுவைக்கிறது, கைய அசைக்க முடியறது, எழுத முடியறது, சாப்பிட்டா பல்லு கடிக்கிறது, அதை முழுங்க முடியறது, அந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது, மறுபடியும் பசிக்கிறது. போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ நன்றி கடன் பெற்றிருக்கோம் நம்ம. சோ இதுவரைக்கும் நான் ஒரு கன்சியூமரா இருந்திருக்கேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி எதுல இருக்குன்னா, சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, தயானந்த சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, தயானந்த சுவாமிஜினா இதுதான் அவருடைய ஆசிரமம், இது அடிக்கடி சொல்லுவார். One must grow from being a consumer to become a contributor. இவ்வளோ நாளா கன்சியூமரா இருந்திருக்கோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த இறை தத்துவத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், சமுதாயத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். எல்லார் தோள் மேல நின்றுண்டு எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜம்முன்னு இருக்கும். அப்போ நம்மளால முடிஞ்சத நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். கான்ட்ரிபியூட்னா பணம் கிடையாது, பணத்தை பத்தி பேசல. இட் கேன் பி பணம், இட் கேன் பி டைம்,
எந்த மாதிரி உதவியா இருந்தாலும் அது ஒரு கான்ட்ரிபியூஷன். பிறருக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளால முடிஞ்சது நம்ம அதை செய்கிறோம். அதுலதான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கு. மாமரத்தை பார்த்தா எக்கச்சக்க பூ, எக்கச்சக்க பழம், குலுங்கிறது அப்படியே மாம்பழம். அந்த மாமரம் யாய் எல்லாத்தையும் பறிச்சுக்கோ, ஒரு 50 பழம் மட்டும் எனக்கு விடு, ஏன்னா ரொம்ப தித்திப்பா இருக்கு, ரொம்ப தித்திப்பா இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்களாம். அதனால ஒரு 50 பழத்தை எனக்கு விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கோன்னு சொல்றதா? அவ்வளோத்தையும் கொடுக்கறது. மரங்கள், எல்லா மரங்கள், மாமரமா இருந்தா என்ன, கத்திரிக்காய் மரமா இருந்தா என்ன, கத்திரிக்காய் செடியா இருந்தா என்ன, மரங்கள் கொடுக்கறது, கன்சியூம் பண்றது, ரொம்ப கம்மியா கன்சியூம் பண்றது. தென்னை மரத்தை எடுத்துப்போமே, சகுதியில வளர்றது, ஜலமும் விடுறது இல்ல, ஏதோ குட்டியா இருக்கச்சே ஏதோ கொஞ்சம் ஜலம் விடுவாங்க, அவ்வளவுதான். சகுதியில வளர்றது. ஆனா எங்கேந்தோ போய் ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த இளநீர் உள்ள அந்த ஜலத்தை ஒளிச்சு வச்சுண்டு இவன் தான் அந்த தென்னை மரத்தை நட்டான். நட்டு ஒரு வருஷம் தண்ணி விட்டுருப்பான், அவ்வளவுதான். அது பெருசாகி வாழ்நாள் பூரா இனிப்பான ஒரு இளநிய அவனுக்கு கொடுக்கிறது. கான்ட்ரிபியூட்டர். மட்டைய கொடுக்கறது, தொடப்பம் பண்றோம், மிச்சத்தையும் விட்டு வைக்கிறது இல்ல. இப்போ போட்டு ஓலைய வச்சுட்டு ஏதாவது பண்றோம். ஆர் வாழை மரம், ஒரு பாட்டும் எதுவுமே வேஸ்ட் ஆகுது இல்ல. வாழைக்காவை சாப்பிடுறோம், வாழைப்பூவை சாப்பிடுறோம், வாழை பழத்தை சாப்பிடுறோம், இலைய விட்டு வைக்கிறது இல்ல, வாழை தண்டை விட்டு வைக்கிறது இல்ல. மிச்சம் இருக்கிறது அந்த பட்டை. இப்போ அந்த பட்டை